அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து பாடி பில்டிங் டாபிக் தான். பாடி பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், 1880களிலே யூஜின் சாண்டோ பீரியட்லேயே ஜெர்மனியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு அது வந்து அப்படியே உலகம் பூரா பரவுது. இப்போ 1900களில் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே போட்டிகள் நடக்குது, ஆணழகன் போட்டி நடக்குது. இது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேம்ஸ், ஒவ்வொரு அசோசியேஷனும் ஒவ்வொரு நேம் வச்சுட்டு நடக்குது. இதில் வந்து ஒரு தலையாய அமைப்பு எது அப்படின்னா வந்து நம்ம நாபான்ற ஒரு அமைப்பு. இங்கிலாண்டில் செயல்படுது, லண்டனில். இந்த நாபான்ற அமைப்புக்கு என்ன, விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன். இதை நடத்தினவங்க ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்னு ஒரு பத்திரிக்கை, அதை மேக்ஃபடன்றவர் ஒருத்தர் நடத்திக்கிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸு. அப்புறம் ஒரு பார்ட்னர் விலகிறாரு, மேக்ஃபடன்றவர் மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் பாடி பில்டிங் மேகசின் தான் வேர்ல்டுலேயே கொஞ்சம் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பாடி பில்டிங் மேகசின் அன்னைக்கு வந்து இங்கிலாந்து பாடி பில்டர்ஸை அவங்க எந்தெந்த பாடி பில்டிங் ஃபோட்டோஸ் அவங்களுக்கு கிடைக்குதோ, எக்ஸசைஸ் மெத்தட் எல்லாத்தையும் அதில் எடுத்து போட்டு உலகம் பூரா வந்துச்சு. அது இந்தியாவிலேயே அதிகமாக வந்துச்சு. என்கிட்ட கூட அதிகமான அந்த புஸ்தகம் அப்படியே பைண்டிங்காக கிடச்சி, பழைய புஸ்தக கடையிலேருந்து வாங்கினேன். அது எப்படி வாங்கினோம்னா, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியாவில் இருந்தாங்க பாருங்க, அவங்க வந்து இந்தியாவில் எக்ஸசைஸ் செய்கிறாங்க. அப்போ அவங்க லண்டன்லேருந்து எல்லா புஸ்தகமும் அவங்களுக்கு வருது. எல்லா புஸ்தகத்தையும் அவங்க வாங்கி இங்கே வந்து இந்தியாவில் எக்ஸசைஸ் செய்கிறாங்க, இந்தியாவிலேயும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவிலேயும் பாடி பில்டிங் வளருது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாபான்ற அமைப்பு தான் லண்டனில் முதலாக துவக்கி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு முன்னாடி அமெரிக்காலையுமே அமெரிக்கன் ஏஏயு, அந்த ஒரு ஏஏயுன்ற ஒரு அமைப்பு, மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூஎஸ்ஏ, அமெரிக்கன் அத்லட்டிக் யூனியன்ற அமைப்பு, மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூஎஸ்ஏன்ற போட்டியெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் உலக அளவில் அவங்க ஒரு போட்டி நடத்தலை. பட் 1947 ஃபிலடெல்பியாவில், அமெரிக்காவில் ஃபிலடெல்பியாவில் ஒரு போட்டி நடத்துகிறாங்க, மிஸ்டர் யூனிவர்ஸ். அதில் தான் ஸ்டீவ் ஸ்டாங்கோன்னு ஒருத்தர் ஜெயிச்சார். ஸ்டீவ் ஸ்டாங்கோ மிஸ்டர் யூனிவர்ஸ் 1947 அமெரிக்காவில் முதல்ல நடத்துனாங்க. அப்புறமேட்டு 1948 யார் இந்த நாபா ஆரம்பிச்சிட்டாங்க. நாபான்றவங்க மிஸ்டர் யூனிவர்ஸ். உலகத்தில் எல்லோரும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பெரிய ஆளுன்றாங்கல்ல, யாருப்பா உலகத்திலே பெரிய ஆள், உலகத்திலே சிறந்த ஆள், உலகத்திலே நம்பர் 1 ஆணழகன் யார் அப்படின்றத முடிவு செய்கிறத இந்த உலக ஆணழகன் போட்டி மிஸ்டர் யூனிவர்ஸ் நாபான்ற அமைப்பு நடத்துது. இந்த நாபான்ற அமைப்பு 1948 நடத்தும் போது முத கலந்துக்கிட்டவர் ஜான்கால் கிரிமக். பின்னாடி இருக்கும் உங்களுக்கு அந்த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் பத்திரிகையில் அட்டப்படத்தில் இருக்காரு பாருங்க, ஜான்கால் கிரிமக். அட்டகாசமான பாடி பில்டர், 1948 அட்டகாசமான பாடி பில்டரு. இந்த பாடி பில்டர் 20 இயர்ஸாக யாராலும் அவரை ஜெயிக்க முடியல. அன்பீட்டட் பாடி பில்டர் ஃபார் மோர் தென் 20 இயர்ஸ். 1940லேருந்து 60 வரைக்கும் அவரை யாராலையும் ஜெயிக்க முடியல. அப்புறம் 1949 மிஸ்டர் யூனிவர்ஸ் நடக்கலை. அஃபீஷியல் கொஞ்சம் பிரச்சனைனால மிஸ்டர் யூனிவர்ஸ் நடக்கலை. 1950 நடந்துச்சு. அப்போ 50 நடந்துச்சுன்னா 1948 மிஸ்டர் யூனிவர்ஸ் ஜான்கால் கிரிமக் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது செகண்ட் வாங்கினவர் யாருன்னா அவர் தான் உலக ஆணழகன் ஸ்டீவ் ரீவ்ஸ். ஸ்டீவ் ரீவ்ஸ் உங்களுக்கு தெரியும், 18 படங்கள் நடிச்சிருந்தார். அதில் நிறைய படங்கள் ஹெர்குலஸாக நடித்தார். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ப்ரொப்போஷனேட்டாக இருப்பார். அப்பர் பாடியும் லோவர் பாடியும் செம்ம இருக்கும். கிரீக் கார்டுன்னே அவருக்கு பேர், கிரீக் கார்டு நம்பர் 1. அதாவது கிரேக்க கடவுளே பிறந்து வந்திருக்காண்டா மனித உருவத்தில் அப்படின்றது அந்த அந்த ஸ்டீவ் ரீவ்ஸோட படம். அவர் தான் ஆணழகன். செகண்ட் வந்தார் 48. அவர் 50 வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்தார். யார்? ஸ்டீவ் ரீவ்ஸ் ஃபஸ்ட்டு வந்தார். ரெஜ் பார்க்ன்றவர் செகண்ட் வந்தார். ஸ்டாப். அப்போ ஸ்டீவ் ரீவ்ஸ் வந்து 50 ஃபஸ்ட்டு வாங்குறாரு. அப்போ 51 ஸ்டீவ் ரீவ்ஸ் 50 தோத்தவர் தான் ரெஜ் பார்க். ரெஜ் பார்க் யார் உங்களுக்கு நல்லா தெரியும், அர்னால்டோட ஐடல். அர்னால்டு வந்து இந்த ஸ்டீவ் ரீவ்ஸ் வந்து அமெரிக்கன், ரெஜ் பார்க்ன்றவர் வந்து பிரிட்டிஷ் பாடி பில்டர். இந்த பிரிட்டிஷ் பாடி பில்டரோட
இவரும் ஹெர்குலஸ் படங்கள்ல நடிக்கிறாரு. இவருடைய ஹெர்குலஸ் படங்களை வந்து அர்னால்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த ரெஜ் பார்க் மாதிரியே வரணும்னு நினச்சி தான் இவர் ஜிம்மில் செய்கிறாரு. இந்த ரெஜ் பார்க் படத்தெல்லாம் அங்கங்கே ஒட்டி செய்கிறார். எங்கே அவர் ஜிம்லாம் ஒட்டி 1951. இந்த 51 தான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இந்திய வரலாற்றிலே ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் என்னன்னா, 51 மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆனழகன் போட்டிக்கு இந்தியாவிலேருந்து 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்தியாவிலேருந்து மேற்கு வங்காளம் கல்கட்டாலேருந்து பெங்காலிகள் 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் மாண்டோஸ் ராய், பின்னாடி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா சரியான பாடி பில்டருங்க மாண்டோஸ் ராய். 1938 39களில் 40களில் மிஸ்டர் இந்தியா ஆனழகன் போட்டி, இந்திய ஆனழகன் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தவர். மிஸ்டர் இந்தியா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா டைட்டில் வாங்கினவர். அப்போ வெள்ளைக்காரங்களுக்கு அண்டரில் நம்ம இருந்ததுனால அவங்க நடத்தின போட்டியில் இவர் ஃபஸ்ட்டு இந்தியாவை வாங்குறாரு. இந்த மாண்டோஸ் ராய் 1951 மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் லண்டனில் போய் கலந்துக்கிறாரு. அப்போ தான் ரெஜ் பார்க்கும் கலந்துக்கிறாரு, இவரும் கலந்துக்கிறாரு. அப்போ இந்த மாண்டோஸ் ராயோட கூட இன்னொருத்தர் யார், மனோகர் ராய்ச்னு ஒருத்தர். நம்ம அதே கல்கட்டாக்காரர் தான் மனோகர் ராய்ச். பாக்கெட் ஹெர்குலஸ்னு தெரியும், 4 அடி 11 அங்குலம். இவங்க 2 பேரும் ஷார்ட்மேன் கேட்டகரியில் செய்கிறாங்க. இந்த 2 பேரில் இந்த மாண்டோஸ் ராய் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டார் ஷார்ட்மேன். அதாவது முன்னாடி மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டி எப்படி நடக்கும்னா, அதாவது ஷார்ட்டு, மீடியம், டால் 3 கேட்டகரியாக நடக்கும். 5 அடி 6 அங்குலத்துக்குள்ளே உள்ளவங்க ஷார்ட்டு, 5லேருந்து 8 9 வரைக்கும் இருக்கிறவங்க மீடியம், 9க்கு மேலே இருக்கிறவங்க டால், உயரமானவங்க, நடுத்தரமானவங்க, ஷார்ட்டானவங்க. இந்த ஷார்ட்மேன் பீரியடில் குரூப்பில் வந்து இவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. இதில் வந்து இந்த மாண்டோஸ் ராய் வந்து ஃபஸ்ட்டு வர்றாரு ஷார்ட்மேன் பீரியடில். நல்லா பார்த்துக்குங்க. நாபான்ற அமைப்பு தான் ஃபஸ்ட்டு அமைப்பு. நம்ம நண்பர், நம்முடைய அமீர் பாட்சா, என்னுடைய நண்பர் திருவள்ளூரில் இருக்கார், அவர் தான் நேஷனல் செக்ரட்டரி, தமிழ்நாடு செக்ரட்டரியாக இருக்கார். தம்பி வேலூர் தான், அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாபான்ற ஒரு அமைப்பு தான் உலகத்திலே முதல்ல வந்த அமைப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த நாபான்ற அமைப்பு இவங்களை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இவங்களை வரவழைச்சு இவங்களை போட்டியில் கலந்துக்கிற வச்சுச்சு. இதில் இந்த மாண்டோஸ் ராய் ஷார்ட்மேன் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்தவர். எப்படி ஃபஸ்ட்டு வந்தார் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்த மாதிரி போட்டிகளில் நீங்கள் வெறும் பாடியை மட்டும் காமிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாண்டோஸ் ராய் என்ன பண்ணுறாரு, சாமர் சால்ட், வால்ட் அடிக்கிறது, பேக் வால்ட் அடிக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, அப்படியே அக்ரோபேட்ஸு என்னென்ன பண்ணுவாங்களோ, ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுறாங்க. காலை விரிச்செல்லாம் உட்காடுறாரு. யார், இந்த மாண்டோஸ் ராய், நம்ம கல்கட்டாவிலேருந்து போனவர். இவர் இன்னொன்று செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த லண்டனில் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க லண்டன் மக்கள். இவர் செஞ்சது என்னன்னா, ஒரு பக்கம் கூர்மையான ஈட்டி, இன்னொரு முனி கூர்மையான முனி. அந்த இன்னொரு கூர்மையான முனியை தரையில் ஊண்டி, ஸ்டேஜில் ஊண்டி இவர் கழுத்தை வச்சு மடக்கிறார். ஈட்டியை வளைக்கிறாருங்க. கொஞ்சம் விலகினாலும் உள்ளே போயிரு ஈட்டி. அவ்வளோ பிரிட்டிஷ் பீப்புளும் பயங்கர கைத்தட்டு. இவருக்கு தான் ஃப்ளாஷ் ஃபஸ்ட்டு, இவர் தான் அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு. ஏன் இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரென்த் ஃபீட்டுன்னு இதுக்கு பேர் ஸ்ட்ரென்த் ஃபீட்டு, திறமையை வெளிப்படுத்துறது, வலிமையை வெளிப்படுத்துறது. அப்போ இதனால ஃபஸ்ட்டு வந்தார். இதில் வந்து செகண்ட் வந்தவர் தான் நம்ம மனோகர் ராய்ச். 2 பேரும் ஒரே ஊர்லேருந்து போயிருக்காங்க. இந்த மாண்டோஸ் ராய் ஃபஸ்ட்டு வந்தவர், இந்த மனோகர் ராய்ச் செகண்ட் வந்துட்டார். சரி, இப்போ இந்த ஷார்ட்மேனில் ஃபஸ்ட்டு, மீடியமில் ஃபஸ்ட்டு, ஓவராலில் டால்மேனில் ஃபஸ்ட்டு வந்தவர் ரெஜ் பார்க். இவங்க 3 பேருக்கு நடந்த போட்டியில் ரெஜ் பார்க்கை ஃபஸ்ட்டு எடுத்துடுறாங்க. ரெஜ் பார்க்கு வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பிரிட்டிஷ்காரு, அவருக்கு சாதகமாக செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு வந்து நான் செஞ்ச சாதனைக்கு எனக்கு தான் கொடுத்துருக்கணும்னு இந்த மாண்டோஸ் ராய் சொல்கிறார். சரி, இந்த மாண்டோஸ் ராய் வந்து அங்கே ஃபஸ்ட்டு வாங்கிட்டாருங்க யூனிவர்ஸுங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற படங்கள் எல்லாம் அங்கே லண்டனில் எடுத்த படங்கள், நம்ம இந்தியாவில் எடுத்த படங்கள். வித்தியாசமான ஸ்டைல்லாம் போஸ்ட் கொடுத்துருப்பாரு. இது புலித்தோல் மாதிரி, வேடை மாதிரி, ஆர்ச்சர் அம்பு விட்ட மாதிரி, ட்ரைபல் மாதிரி, பழங்குடியினர் இருப்பான் பாருங்க, பார்பேரியன்ஸு, அவங்க மாதிரி ஸ்டைல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு.
வித்தியாசமான ஸ்டைலில் ஃபோட்டோ. எப்போ 1950களிலே, நம்பவே மாட்டீங்க நீங்கள். அவர் எடுத்து லண்டனவே கலக்கிட்டாருங்க. லண்டனவே கலக்கினாரு, இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தார். அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் வந்து அவருக்கு ரொம்ப பெருமை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பித்தளையிலேயே அவருக்கு வந்து ஒரு வெங்கல ஸ்டாச்சு செஞ்சு இது கல்கட்டாவில் செஞ்சு அவருக்கு பெரிய மரியாதையெல்லாம் பண்ணாங்க. அவர் தான் வந்து என்ன பண்ணார், 1955 இந்த இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷனை ஆரம்பித்தார். அதாவது நாபாவோட அங்கீகாரத்தோட இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷனை ஆரம்பித்து இந்தியாவிலேருந்து இவர் தான் டீம் அனுப்புகிறாரு. யோசித்து பாருங்கள், எப்படி பாருங்கள். இதுதான் இந்த மேண்டோஸ் ராயோட வரலாறு. சரி, இந்த மேண்டோஸ் ராய் வெளிநாட்டில் போய் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டு சும்மா இருக்கல. நான் தான் சொன்னேன்ல, அவர் வந்து இந்திய ஆணவலக சங்கத்தை நடத்துகிறாரு, நாபாவோட கீழே நடத்துகிறாரு. வருஷம் இந்திய ஆணவலகன் போட்டி நடக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த ஊரில் நடக்குது. இப்போ அவங்க கல்கட்டாலையும் நடக்குது, மிஸ்டர் கல்கட்டா, மிஸ்டர் வெஸ்ட் பெங்கால், நம்ம மிஸ்டர் தமிழ்நாடு போட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் டெவலப் ஆகுது. ஆணவலகன் போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் தான் கம்பீரமாக அப்பயே கோட்டு போட்டு மைக்கில் பேசுவாராம். மிஸ்டர் இந்தியா ஏகாம்பரானே, 7 டைம்ஸ் மிஸ்டர் இந்தியா ஏகாம்பரானே. அவர் சொன்னார், என்கிட்ட சொன்னார், மைக்கை பிடிச்சிட்டு கம்பீரமாக நடந்தே பேசுவார்னே, முன்னாடி போவார் அப்படின்னு. போட்டிகள்லாம் அவர் தாங்க நடத்துகிறார். இந்தியா முழுவதுக்கும் அவர் தான் தலைவராக இருக்கார். ஏன்னா தலைவராக அதுக்குரிய தகுதி அவர் தானே. மிஸ்டர் யூனிவர்ஸுன்ற டைட்டில் அவர் தான் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் யாருமே ரொம்ப பேர் ஜெயிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிரேம்சந்த்னு ஒருத்தர் ஜெயிச்சார், மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார் 1988. 89 மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டவர் 15 பேருக்கு மேலேனா 16வது பிளேஸ் தான். அடுத்து பூரா 16வது பிளேஸ் தான். அடுத்து 16, 17 போட மாட்டாங்க. அதில் 16வது வந்தவர் பிரேம்சந்த். அது மாதிரி இந்த மாதிரி சாதனை பண்ண இவர் பாடி பில்டிங் கலையில் இந்தியா பூரா வளர்க்குறாரு. இவர் படத்தை பார்த்து நிறைய ஜிம்முக, ஆணவலகன் சங்கங்கள் நடத்துகிறாங்க, போட்டிகள் நடத்துகிறாங்க, எல்லா இடத்துலையும் நடத்துகிறாங்க. இவர் ஆணவலகன் சங்கத்தோட செயலாளராக இருந்து வழி நடத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன, இவருடைய மகனை நான் பார்த்தேன், மனோகர் ராய். அழகாக இவங்க கல்கட்டாவில் இந்த வெஸ்ட் பெங்கால் பாடி பில்டர்ஸ்ட என்ன ஒரு சிறப்புனா, இவங்க வந்து பாடி பில்டிங் மட்டும் செய்ய மாட்டாங்க. நாட் ஓன்லி டூயிங் பாடி பில்டிங் பட் ஆல்சோ தே ஆர் டூயிங் யோகா, மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மெடிடேஷன் திறமையினால தான் அவங்க வந்து வயிறை உள்ள இழுக்கிறது, அந்த குடலை நகுலின்பாங்க, அதை வெளியே கொண்டு வர்றது, அப்புறம் முதுகில் ஸ்காபுலான்றதை வெளியே கொண்டு வர்றது, அந்த ஈட்டியை வச்சு தரையில் குத்தி ஈட்டியை வளைக்கிறது, இதெல்லாம் யோகாவோட ஒரு சில திறமைகள் இருக்கு. மூச்சு அடக்கிட்டு அந்த பயிற்சிகள் பண்ணுறது. அது இந்த யோகா வந்து இந்த கல்கட்டாவில் எல்லாருமே எல்லா பாடி பில்டரும் ஆல்மோஸ்ட் செய்வாங்க. யோகாவும் பாடி பில்டிங் அவங்களுக்கு 2 கண்கள். இப்போ இந்த மனோகர் ராய் என்ன பண்ணுறாரு, ஒரு போட்டியில் அவருக்கு மிஸ்டர் இந்தியா டைட்டில் கொடுத்துட்டாங்க. அது வந்து இந்த மேண்டோஸ் ராய் ஒன் சைடு பண்ணிட்டாரு அவருடைய தலைமை பதவியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மேலே கொஞ்சம் இதாகிடுச்சு, அபர்ஷன் ஆயிடுச்சு. அதிலிருந்து அவர் கொஞ்சம் டீக்ரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மனோகர் ராயை நான் பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினார். நான் இந்த மாதிரி உங்கள் மேண்டோஸ் ராய் மிஸ்டர் யூனிவர்ஸ் உங்கள் ஃபாதரை பற்றி தமிழ்லாம் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ரொம்ப சந்தோஷம், கை கொடுத்து அவருக்கு ஆடலாம் என்கிட்ட கொடுத்து, அந்த கட்டுரைகள்லாம் தமிழில் உள்ளதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. மிகச்சிறந்த ஒரு மனிதன், பாடி பில்டிங் கலையை வளர்த்தவர். யார், இந்த மேண்டோஸ் ராய். 2003 வரைக்கும் வாழ்ந்தவர். 83, 84 வயசில் இறக்குறாருங்க. மிகச்சிறந்த ஒரு ஆணழகன். நாங்கள் இவரை எப்போ பார்த்தோம்னா, நான் அவரை கல்கட்டாவில் பார்க்குறேங்க. எப்போ பார்க்குறேன், கல்கட்டாவில் வந்து மிஸ்டர் இந்தியா போட்டி நடக்குது. கொஞ்ச நேரம் நான் போட்டிக்கு முன்னாடி வந்து விஐபிஸ்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க, ஜர்க்கின்லாம் போட்டு, ஜாக்கெட்லாம் போட்டு கம்பீரமாக. எல்லாரும் அவர் முன்னாடி போய் பொத்துன்னு எல்லா பாடி பில்டரும் விழுந்து கும்பிடுறாங்க. யாரா அவர், இவரை போய் இப்படி கும்பிட்றாங்கன்னு பார்த்தா, இவர் தாங்க இந்தியாவிலே மேண்டோஸ் ராய். 97 நான் தமிழ்நாடு கோச்சா கல்கட்டாவுக்கு போயிருந்தப்ப சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு மிஸ்டர் இந்தியா போட்டி, ஆணழகன் போட்டி. அப்போ இவர் தாங்க மிஸ்டர் யூனிவர்ஸ் மேண்டோஸ் ராய் அப்படின்னாங்க. நம்ம படித்தது, வரலாற்றில் படித்தது, அவரை அன்னைக்கு தான் பார்க்குறேன் நான். கம்பீரமாக உட்கார்ந்தார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன், ரிஜிடு. ஆனால் அதை மனோகர் ராய் செஞ்சிருக்காரு பாருங்க, அவர் பாக்கெட் கர்க்லெஸ். அவர் கொஞ்சம் லீனியன்ட்டு, ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். இவர் வளையும் தன்மை இருக்காது. இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு,
ரிஜிடாக இருப்பார், கம்பீரமாக இருப்பார், முறைச்சிட்டு இருப்பார். நீங்கள் ஜோக் அடிச்சாலாம் சிரிக்கிற மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது அவர். ரொம்ப அருமையான ஒரு பர்சனாலிட்டி. மாண்டோஸ் ராய், மிஸ்டர் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லேயே மிஸ்டர் இந்தியா வாங்கினவருங்க. 1939 வாங்கினவர். மிஸ்டர் யூனிவர்ஸ் வேற 1951 வாங்கினவர். பாருங்க போஸ்டிங்க பாருங்க, அந்த டைம்லேயே பாருங்க, ஷோல்டர்ஸ்லாம் பாருங்க, 3 கட்டு பாருங்க, ஃப்ரண்ட்டு மிடில் பேக்கு, ட்ரெப்பீசியஸை பாருங்க, நிறைஞ்சு வலியுது, டைட்டாக இருக்கு, மஸ்குலராக இருப்பார். நியூடு போஸுங்க அதெல்லாம். பாடி பில்டிங்கில் நியூஸ் போஸுக்கு பாருங்க, ஹாம்ஸ்டிங்ஸ்லாம் பாருங்க, எப்படி அட்டகாசமாக கொடுத்துருக்காரு பாருங்க. இப்போ ஃபென்டாஸ்டிக் இது. அதாவது அந்த டைமில் வந்து கேமரா டெக்னிக்லாம் அதிகமாக இல்லை, லைட்டிங்லாம் இல்லை, சாதாரண வெளிச்சத்தில் எடுத்தது. இதை நான் பிரிண்ட் போட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். புதுதில் பூரா கட்ஸு. நான் சொன்னேன் பாருங்க, மாண்டோஸ் ராய் இவர் வந்து 5 அடி 6 அங்குலங்க. இவர் ஷார்ட்மேன் குரூப்பில் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் 1951 ஃபஸ்ட்டு வந்தவர். நீங்கள் பாருங்கள், 1950-51களில் இருக்கிற உடம்பை பாருங்கள், என்ன ஷோல்டரு, பைசப்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸ்லாம் பாருங்கள், சாதாரண இல்லைங்க. அப்டமன்லாம் பாருங்கள், ரொம்ப அட்டகாசங்க. நான் கல்கட்டாவுக்கு போய் டார்ஜிலிங் மிஸ்டர் இந்தியா போட்டிக்கு டார்ஜிலிங்கில் ஜிபி கிரி சார் நடத்தினார். நம்ம இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷனோட இது இது ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மனு. அவர் வீட்டில் இந்த படம் இருந்துச்சுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அருமையான படம் பாருங்கள். கையெல்லாம் போசிங்கெல்லாம் பண்ணவே இல்லைங்க, கையை சும்மா அப்படி சாதாரணமாக வச்சுருக்காரு. அவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ மஸ்குலர், ஃபேட்டே இல்லை பாருங்கள். அந்த புலித்தோல் மாதிரி ஜட்டி போட்டுருக்காரு பாருங்கள். அந்த டைம்லேயே மிக அருமையான ஒரு பாடி பில்டருங்க. சாதாரணமாக நினச்சிடாங்க, இந்தியாவிலையும் இப்படி அருமையான பாடி பில்டர்லாம் இருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்கணும். அவரை கௌரவிக்கிற வகையில். ஓகே, கல்கட்டாவில் பாருங்க, கல்கட்டாவில் இந்த வெங்கல சிலை, ஸ்டாச்சு ஆஃப் மாண்டோஸ் ராய் 1951 மிஸ்டர் யூனிவர்ஸ், அழகா எப்படி இருக்காரு பாருங்க, பாறை மாதிரி. அந்த அந்த படத்துக்கும் இந்த சிலைக்கும் பாருங்க ஒரு வித்தியாசம் இருக்காது, அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அவ்வளோ சீரியஸாக இருப்பார், ஸ்மைலிங்கெல்லாம் இருக்காது அவர்கிட்ட. ரொம்ப ரிஜிட்டு. நான் சொன்னேன்ல, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மேனு, அட்டகாசமான ஒரு பாடி பில்டரு. இவருடைய மகன் தான் மனோகர் ராய். இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து, இதான் ஆரம்பத்தில் பாடி பில்டிங் சம்மந்தமாக வந்த புத்தகங்கள். அதாவது வேர்ல்டு லெவலில் நிறைய புத்தகம் வருது, ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாமே அந்தந்த ஊருக்குள்ள இருக்கும். இப்போ ஜெர்மனியில் எடுத்திருப்பாங்க, இங்கே அமெரிக்காவில் அடிச்சிருப்பாங்க, ஃப்ரான்ஸில் வந்திருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் புக்கு வந்திருக்கும் அவங்கவுங்க மொழியில். ஆனால் இந்த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து புக்கு தான் நான் சொன்னேன்ல, மேக் ஃபெடன்ற ஒருத்தர் வந்து அவர் ஆரம்பித்த புஸ்தகம், பாடி பில்டிங்காக வச்சது. இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் ஜான் கால் கிரிமக்கு. 20 வருஷம் யாருமே இவரை ஜெயிக்க முடியல. 20 வருஷம் அன்பீட்டபிள் பாடி பில்டர் ஃபார் த ஃபாஸ்ட்டு 20 இயர்ஸ் ஒரு பீரியடில், 40லேருந்து 60 வரைக்கும். 2 டைம்ஸ் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினாருங்க. 2 டைம்ஸ் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கின உடனே அமெரிக்காவில் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க, அமெரிக்கன் அத்லெட்டிக் யூனியனில். ஒரு தடவை வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை கலந்துக்கிற கூடாதுன்னு. அதாவது ஒருத்தர் வந்து இன்னொரு தடவை வாங்கக்கூடாதுன்றதுக்காக இவருக்காகவே அந்த ரூலை கொண்டு வந்தாங்க. ரொம்ப சிறந்த மனிதன். 48 இவர்கிட்ட தான் வந்து நம்ம ஸ்டீவ் ரிவிஸ் வந்து தோத்துட்டு அடுத்து 50 வந்து ஸ்டீவ் ரிவிஸ் ஃபஸ்ட்டு வந்தார். ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து நிறைய புஸ்தகம் என்கிட்டலாம் இருக்குது. இது வந்து அப்பயே ரொம்ப தரமாக இருக்குங்க, அருமையான புஸ்தகம். அதுக்கப்புறம் தான் நிறைய பாடி பில்டிங் புக்ஸ் வந்துச்சு. இதை வந்து ஆஸ்கார் ஹைடன்ஸ்டன்றவர் தான் நடத்தினது. ஸ்டாப் ரைட்டு. இப்போ முதல்ல வந்து நான் வந்து மாண்டோஸ் ராய்ன்னு சொல்லியிருந்தேன். 1951 மிஸ்டர் யூனிவர்ஸு ஷார்ட்மேன் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தவர். அதே கேட்டகரியில் ஷார்ட்மேன் கிளாஸில் செகண்ட் வந்தவர் மனோகர் ரைச். இவரும் இதே கல்கட்டாலேருந்து தான் போனவர், வெஸ்ட் பெங்கால்காரு, கல்கட்டா பிராமின். இவர் வந்து கல்கட்டாவில் வந்து என்னென்னா, பிராமின்ஸ் வந்து மீன் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்களில் பிராமின்ஸ் மீன் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அந்த ஊரில் வந்து நல்ல தண்ணியில் வளர்கிற மீன் சாப்பிடுவாங்க.
அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவர் பிறவியிலே கொஞ்சம் நல்ல பாடி பில்டர், பயங்கர இன்ட்ரெஸ்ட். இவர் என்ன சொல்றாங்கன்னா பாக்கெட் ஹெர்குலஸ், 4 அடி 11 அங்குலம் தான் இருப்பார், குள்ளமா இருப்பார். இவர் நிறைய சாதனைகள்லாம் நம்ம தமிழ் திருச்சியில வந்து புதுக்கோட்டையிலாம் வந்து சர்க்கஸ்ல வந்து வெயிட் லிஃப்டிங் செய்யறது, கெஸ்ட் போசிங் பண்றது, இதெல்லாம் பண்ணாரு. நிறைய செஞ்சிருக்காரு. இந்தியா பூரா சுத்தினவர். சரி, இவர் பிரிட்டிஷ் பீரியட்ல இவர் என்னன்னா இந்தியன் ராயல் நேவியில இருந்தவர், இந்திய கப்பற்படையில இருந்தவர். இந்திய கப்பற்படையில மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஷார்ட்டா இருக்கிறவங்கள கப்பற்படையில எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கணக்கும் சயின்ஸும் மேத்ஸும் சயின்ஸும் நல்ல அறிவு இருக்கணும், இருந்தால் சேர்ப்பாங்க கப்பற்படையில். அது மாதிரி இவர் வந்து கப்பற்படையில், இந்திய கப்பற்படையில் சேர்ந்தவர். இவருக்கு ஒரு வெள்ளைக்காரனுக்கு ஏதோ ஒரு கைகலப்பாயிருச்சு. இவர் ஒரு வெள்ளைக்காரனை அடிச்சு விட்டாரு. இவர் அந்த டைமில் பிரிட்டிஷ் பீரியட், ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தப்ப இவர் அடிச்சு, இவர் ஒரு வெள்ளைக்காரனை அடிச்சிட்டாரு. அடித்த உடனே என்னடா சுப்பீரியர் வெள்ளைக்காரனையும் அடிச்சிட்டானாவே அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. கப்பற்படை ஜெயிலில் வச்சுட்டாங்க. அந்த கப்பல் பட ஜெயிலில் இருந்தாலும் இவர் வந்து டெய்லி எக்ஸசைஸ் செய்கிறாரு. அந்த காலத்து எக்ஸசைஸுங்க, ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், ஓல்டு ஸ்கூல் பாடி பில்டர். இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓல்டு ஸ்கூல் பாடி பில்டரிங் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாழைப்பழத்தை வந்து சொல்லுவாங்க, எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு இல்லை. ஒரு வாழைப்பழத்தை வாழைப்பழத்தில் பத்தி குச்சை பொருத்தி வச்சுட்டு அந்த பத்தி கரையிற வரைக்கும் புஷ்அப்ஸ், தண்டால் போடுவாங்க, இது கசரத்துன்னு போடுவாங்க, புஷ்அப்ஸ் போடுறோம்ல நம்ம செஸ்ட்டுக்கு, அந்த பத்தி கரையிற வரைக்கும். அப்புறமேட்டு தண்டால் உட்காந்து பைட்டக்கு போடுவாங்க. பைட்டக்கு உட்காந்து ப்ரீ ஸ்குவாட்ன்றோம்ல, உக்கி போடுறோம்ல, விநாயகருக்கு உக்கி போடுறோம்ல, அது மாதிரி பைட்டுக்கு உட்காந்து போடுவாங்க. அதில் இந்த பெங்காலிஸ் என்ன ஸ்பெஷாலிட்டினா, தொடை பெருசு இவங்களுக்கு, நேச்சுரலாகவே தைஸு பெருசாக இருக்கும், அதிகமாக தொடங்கி இவங்க செய்வாங்க. இந்த பெங்காலி பீப்புள் வந்து அதிகமாக செய்வாங்க, மீன் அதிகமாக சாப்பிடுவாங்க. இவங்களுடைய உணவில் வந்து மீன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாடி பில்டிங் செய்யும்போது இவங்க யோகாவும் செய்வாங்க. இப்போ இவர் வந்து அதே வருஷம் 1951 இவரும் போய் மிஸ்டர் யூனிவர்ஸில் கலந்துக்கிறாரு. அவர் மேண்டோஸ் ராய் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட். இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் மசில் கண்ட்ரோல் செய்கிறாரு. மசில் கண்ட்ரோல்னா பைசப்ஸ் ஆட்டுறது, தைஸ் ஆட்டுறது, செஸ்ட் ஆட்டுறது, அப்புறமேட்டு ஷோல்டர் ஆட்டுறது, லேட்டையுமே ஆட்டுவார். இவரை வந்து நாங்கள் 97 மிஸ்டர் இந்தியா போட்டிக்கு வந்து நான் கோச்சாக போயிருந்தேன் பாருங்கள், கல்கட்டாவுக்கு, சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் நடந்த போட்டிக்கு. அப்போ தான் நாங்கள் போய் பிரேம்சந்த், பெரிய அந்த திலீப் சிங், அந்த இப்போ நம்ம WWFல இருந்து வெளியே வந்திருக்காரு பாருங்கள், திலீப் சிங், நம்ம காளி, அவரெல்லாம் நாங்கள் அப்போ பார்த்தோம். காளியெல்லாம் அப்போ வந்து அதில் கலந்துக்கிட்டார். மிஸ்டர் இந்தியாவில் 3rd வாங்கினவர். அப்போ வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தார். அப்புறம் வந்து டிஎஸ்பி ப்ரமோஷன் ஆகி எஸ்பி ஆனவர். அப்புறமேட்டு அவர் வின்ஸ் மக்மோகனில் போய் WWFல போய் கலந்துக்கிட்டார். ஏன்னா அவங்க தான் அவருக்கு வந்து சாப்பாடு, மற்ற எந்த ஸ்பான்சர் எல்லாமே பண்ண முடியும். இந்தியாவில் பண்ண முடியாது. இந்தியா வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமாக அவர் சப்போர்ட் பண்ண முடியலை, இந்தியாவால் முடியலை. சரி, இப்போ இந்த மனோகர் ராய்க்கு வந்து இவர் கேட்டகரியில் தோத்துட்டார். இப்போ இவர் வந்து ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் வந்து நல்லா எக்ஸசைஸ் செய்கிறாரு, நல்ல உணவு சாப்பிட்றாரு. ஜெயிலர்கள்லாம் இவரே பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பரவாயில்லையா, நீ சேட்டை பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு நல்ல ஜெயிலில் நல்ல உணவு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு நல்ல உடம்பு ஏற்றுறாரு. இப்போ இவர் வெள்ளைக்காரங்க விடுதலை கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம சுதந்திரம் வாங்கிட்டான். இப்போ 51 இவரும் போகிறாரு, எங்கே, லண்டனுக்கு போகிறாரு. லண்டன் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நாபான்ற அமைப்பு தான், அமீர் பாட்சா நண்பர்களே, நாபா நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாபான்ற அமைப்பு அன்னைக்கு லண்டனில் நடத்தின போட்டிக்கு உலகத்தில் உள்ள எல்லா பேரும் லண்டனை நோக்கியே அவர்களுடைய பார்வை இருந்துச்சு. பாடி பில்டருக்கு அப்புறம் லண்டன்னாங்க. எப்படி ஒரு முஸ்லீம்ஸுக்கு தன் வாழ்நாளில் ஒரு தடவையாவது மெக்காவுக்கு போயிடணும்ன்றாங்க பாருங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறாங்க பாருங்க, பழனிக்கு போகிறாங்க பாருங்க, விரதம் இருந்து அந்த 48 நாள் விரதம் இருந்து எப்படி போகிறாங்க பயபக்தி. அந்த மாதிரி அன்னைக்கு உடம்பு ஏற்றினவங்களாம் எங்கேயா போகணும், நம்மளுக்கு அல்டிமேட்டு, இந்த இறுதி ஏரியா, இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து லண்டன். அதை நாபா தான் நடத்துது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாபா தான் உலக அளவில் எல்லா கண்ட்ரிஸையும், ஒரு 90 கண்ட்ரிஸ் அப்போயே அதில் மெம்பர், இந்தியாவும் ஒரு மெம்பர். இப்போ 51 இவர் யார், நம்ம மனோகர் ராய்ச்சி, இவர் பாக்கெட் ஹெர்குலஸ் இருக்கார்ல, இவர் போய் நம்ம ஆள்கிட்டே தோத்துட்டாரு. நம்ம ஆள்கிட்டே தோத்த உடனே இவர் லண்டன்லேயே தங்கிட்டாரு.
நல்லா தெரிஞ்சுக்குங்க. லண்டன்லேயே தங்கிட்டு ஹோட்டல்ஸில் கப்பலில் எல்லாம் ஏற்கனவே கப்பற்படையில் தான் இருந்தார். அங்கே உள்ள அமெரிக்கன் ஷிப்ல எல்லாம் ஒர்க் பண்ணி இவரை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. பாக்கெட் ஹெர்குலஸ் பாக்கெட்லேயே வச்சுக்கலாமா. நாலடி 11 அங்குலம் தான் நெப்போலியன் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப குள்ளமான உருவம், ரொம்ப அழகாக உடம்பு பூரா மசில் கண்ட்ரோல் பண்ணவர். இவர் அந்த ஊரில் இருந்து ஹோட்டல் எல்லாம் வேலை பார்த்து 52 மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் இவர் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டார். எப்படி பாருங்க, ஒரு வருஷம் அங்கேயே இருந்து ஜெயிச்சு தான் நான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்ற சபதத்தோட வந்தவர். வந்துட்டு அப்புறமேட்டு கல்கட்டாக்கு வந்துட்டு அப்புறம் அடுத்து 56ல் போறாரு. இவர் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட். ஓவரால் வந்து வாங்க முடியல. ஏன்னா ஓவரால்ன்றது ஹியூஜா இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க. யாரு? ஜான் கால் கிரிமக், ஸ்டீவ் ரீவ்ஸ், ரெஜ் பார்க், பில் பேல் 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் போய் சாதனை பண்ணி இந்தியாவில் வந்து பாடி பில்டிங்கை பற்றி ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்க. கல்கட்டாவில் ரொம்ப குறிப்பாக அதிகமாக கல்கட்டாவில் போட்டி நடக்குதுங்க. போட்டி, பாடி பில்டிங் போட்டி, யோகா போட்டி. பாடி பில்டிங், யோகா நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நிறைய பாடி பில்டர் இந்திய பூரா வளர்றதுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப காரணமானவங்க. அதில் இந்த மனோகர் ஆயிடுச்சுன்னு நான் இப்போ சொன்னேன். இப்போ 2வது மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர் பாக்கெட் ஹெர்குலஸ். நம்ம நிறைய சர்க்கஸ்லாம் வேலை பார்த்தவர், ஸ்கூலில் பிடி மாஸ்டராலாம் வேலை பார்த்தவர், நிறைய இது பண்ணார். நம்ம புதுக்கோட்டையில் சர்க்கஸ்லாம் வேலை பார்த்தாருன்னு சொன்னாங்க. நல்ல அருமையான ஒரு ஸ்டண்ட் மேனு, மசல் கண்ட்ரோலரு. அவர் திறமையை எடுத்து காமிச்சார். 97ல் மிஸ்டர் இந்தியா போட்டி அப்போ இவர் வந்து மேடையில் வந்து ட்ரங்க் போட்டு ஃபோட்டோ இவர் வந்து போஸ்டிங் பண்ணார். நான் இண்டிவிஜுவலாக மீட் பண்ணேன். நான் இது வந்து ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. இவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தான். எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார். நல்லா இருங்க அப்படின்னாரு. சரி, இப்போ இவர் 100 வயசுக்கு மேலே வந்தார். 105 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அதுதான் ஒரு சாதனை. பாடி பில்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் வாங்கிட்டு 30 வயசு 40 வயசில் செத்து போயிட்டாங்க. ரோனி கலமன்லாம் 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிட்டு நடக்க முடியல. ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி போச்சு. ஃப்ளெக்ஸ் வீலர்லாம் ஒரு காலை எடுத்துட்டாங்க. கிட்னி போயிடுச்சு, 2 கிட்னியும் போயிடுச்சு. அப்படி நோயாளிகளாக அந்த மாதிரிலாம் கிடையாது. வாழ்நாளின் இறுதி வரைக்கும் இவர் ஜிம்மு நடத்தினாரு. ஒரு மகன் நடத்தினாங்க. ஜிம்மில் இவர் சொல்லி கொடுத்தாரு. இவர் தம்பல்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் செஞ்சார், ஷோல்டர் போட்டார், செஸ்ட்டு போட்டார். கம்பீரமாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இயங்கியிருந்தார். உலகத்துக்கு, இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாடி பில்டிங் அம்பாசடராக இருந்தார். மிக சிறந்த ஆளாளர். இவங்க 2 பேரை பற்றி சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் இந்த நாபான்ற அமைப்பு ஒரு பெரிய ஒரு காலத்தில் கோலச்சிச்சு. அதை வந்து ஆஸ்கர் ஹைடன்ஸ்ன்றவர் தான் நடத்தினார். நிறைய எந்த பாடி பில்டரும் அன்றைக்கி வந்து பெரிய பெரிய பாடி பில்டர் எல்லாம் அங்கே போனாங்க. பில்பேல் 5 டைம்ஸ் போனார். அந்த பில்பேல் ஒரு தடவை அவர் வந்து நாபா பாருங்கள், ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்க தான் ஜட்ஜஸ், நம்ம 7 கம்பல்சரி போஸ்டர்ஸை கண்டுபிடிச்சவங்க. 2வது ஜட்ஜஸ் விதிமுறைகளை கண்டுபிடிச்சவங்க. அப்புறமேட்டு ஒரு காம்படிஷனில் நம்ம பில்பேரில் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணாமல் இருந்தார். ஓவராலில் 1956 மிஸ்டர் யூனிவர்ஸில் பில்பேரில் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணலை. தான் ஃபஸ்ட்டு வந்துடுவோம்ன்ற ஒரு இதில் பெருமையில் அவரை ஓவராலில் அவரை தோக்கடிச்சு விட்டாங்க. ஜாக் டெலிங்கர்ன்றவர் ஃபஸ்ட்டு போட்டு விட்டாங்க. அந்த மாதிரியான ரூல்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையானவங்க இந்த நாபான்ற அமைப்பு. இந்த நாபாவை தொடர்ந்து தான், இந்த நாபாவில் தான் அர்னால்டு வந்தார். அர்னால்டு வந்து ஒரு 67ல் மிஸ்டர் யூனிவர்ஸ், 66ல் வந்து தோத்தார், செகண்ட் வந்தார். சட்டி ஆட்டான்றவர் ஃபர்ஸ்ட் வந்தார். 67ல் அர்னால்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்தார். 68ல் அப்புறம் வந்தார். அப்படியே தொடர்ந்து அர்னால்டு வந்து நாபா மூலமாக தான் லண்டன் வந்து தான் அப்புறம் வந்து அமெரிக்கா போய் ஜோ வைடரோட சேர்ந்து ஐஎஃப்பிபியில் போய் நேம் ஆனார். ஜோ வைடர் வந்து அப்புறம் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங்கை நடத்தினாங்க. நிறைய அமைப்பு ஏற்பட்டுச்சு. ஐஎஃப்பிபி நடந்துச்சு, வேர்ல்டு பாடி பில்டிங் கில்டுன்னு ஒன்று நடந்துச்சு. டான் லூரின்றவர் நடத்தினார், ஜோ வைடர் நடத்தினார். நிறைய யார் எங்கெங்கே நடத்த முடியுமோ அங்கங்கே நடத்தினாங்க. ஆனால் நாபான்றது ஒரு நம்பர் 1 அமைப்பு, பழங்கால அமைப்பு, மிக சிறந்த ஒரு அமைப்பு. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதை வந்து நல்லா பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள். நாபா மெம்பர்ஸ் பூரா இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. 2வது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.